கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1987க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஒரு வாழ்க்கையில் பரிபூரணம் இருக்க வேண்டுமானால் சமாதானம் வேண்டும், சுகம் வேண்டும். இந்த ரெண்டும் கிடைப்பதற்கு சத்தியம், வசனம் வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சத்தியம் இருக்குமானால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி சத்தியம் ஆரோக்கியம் வரப்பண்ணும். அவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவார் என்ற தேவ வார்த்தை நிறைவேறும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்ற தேவனுடைய வார்த்தையும் நிறைவேறும். இப்போ ஒருவன் வாழ்க்கையில் ஆரோக்கியம், சமாதானம், பரிபூரணம், இந்த 3 காரியங்கள் கிடைக்க வேண்டுமானால், சமாதானம், ஆரோக்கியம், பரிபூர்ண வாழ்வு அமைய வேண்டுமானால் சத்தியம் மிக மிக முக்கியம். எனவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு சுகத்தையும் பரிபூரணத்தையும் சமாதானத்தையும் தரும். சத்தியம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அது வேத புத்தகத்திலே இருக்கிறது, வேறு எங்கும் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஐயா. ஆரோக்கியமும் சமாதானமும் பரிபூரணமும் கிடைக்க தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் எவ்வளவு முக்கியம் ஐயா. இதை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், அறிந்து கொள்ள கிருபை செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். சத்தியம் உங்களுக்கு பரிபூரணத்தை தரும். சத்தியம் உங்களை சமாதானப்படுத்தும். சத்தியம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.